ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி இதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பல பெண்களும் கர்ப்பமாக இருக்கிறப்ப நம்ம வயிற்றில் வளர குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குமா பெண் குழந்தையாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்களும் சரி, இல்லை சில சயின்டிஃபிக் ரிசர்ச்சும் சரி, நம்மளுக்கு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இந்த சிம்டம் இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் எது உண்மை எது பொய் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது பொய்ன்னு சொல்ல முடியாது, அது நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு கீழேயே வீக் சீரீஸ், மந்த் சீரீஸ் அண்ட் ஸ்கேன் அண்ட் ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், டெலிவரி பெயின்ன்ற டைட்டிலில் உங்கள் கர்ப்பத்தை பற்றின A to Z டீட்டெயில் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப நிறைய பெனிஃபிட் தரக்கூடிய டிப்ஸும் இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கர்ப்பமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய க்யூரியாசிட்டி தான். அது எந்த குழந்தையாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனநிலையில் இருந்தாலுமே அது என்ன குழந்தையாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவும் ஆர்வமாக இருப்போம். அப்படி இருக்கக்கூடியதில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் ஏற்படக்கூடிய முக்கியமான 13 அறிகுறிகள் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயிற்றுடைய வடிவம் அப்படிங்கிறது. பொதுவாக சிலர் அவங்களுடைய கர்ப்ப காலகட்டத்தில் வயிறோட வடிவத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இது நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த்தோ 3rd மந்த்தோ இல்லைன்னா 5th மந்த்லேயே தெரிஞ்சிக்க முடியாது. இது 3rd ட்ரைமஸ்டரில் தான் உங்கள் வயிற்றுடைய வடிவத்தை வச்சு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஏன்னா 3rd மந்தில் தான் நம்மளுக்கு வயிறு நல்லாவே அதோட ஷேப் நல்லா தெரியும். வயிற்றோட வடிவம் கீழே இறங்கி இருந்தது அப்படின்னா அது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண்களுடைய பக்கவாட்டு பகுதிகளில், அதாவது நீங்கள் ஒன் சைடில் நிற்கிறப்போ உங்களுடைய வயிறு நல்லாவே கீழே இறங்கி இருக்கிறது உங்கள் கண்ணாடியில் தெரியும். அந்த மாதிரி பார்த்து பாருங்கள். அதில் உங்கள் வயிறு கீழ் வயிறாக இருக்குன்னா குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. 2வது சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை நேர வாந்தி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய முக்கியமான சைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாந்தி அப்படிங்கிறது தான். அந்த வாந்தி மார்னிங் சமயங்களில் அதிகமாக இல்லை, ஜஸ்ட் ஒரு குமட்டல் மட்டும்தான் இருக்குது, அதிகப்படியான வாந்தினா இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு கர்ப்பத்தின் ஆண் குழந்தை வளர்கிறதுக்கான முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது. இதுதான் 2வது அறிகுறி. 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பு உணவுகள் மீது அதிகப்படியான ஈர்ப்பு இருக்கும். பொதுவாக உப்பு சார்ந்த உணவுகள் அப்படிங்கிறது கர்ப்ப காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். நார்மலாக இருக்கிறப்ப அவங்களுக்கு பிடிக்காது. அதுவே சிலருக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். சிலருக்கு நல்ல காரம் சாப்பிட்ணும் அந்த மாதிரியாக ஆவலாக இருப்பாங்க. உப்பு காரம் இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக விரும்பி உங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் சாப்பிட்றீங்கன்னா அது ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஊறுகாய், காரமாக இருக்கக்கூடிய காரக்குழம்பு, அந்த மாதிரி நல்ல ஸ்பைசியாக சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது, அப்படி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னா அது உங்கள் வயிற்றில் ஆண் குழந்தை வளர்கிறாங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம் அப்படிங்கிறது. 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தையோடைய இதய துடிப்பு அப்படிங்கிறது தான். பொதுவாக நிறைய பேர் கர்ப்ப காலகட்டத்தில் குழந்தையோட இதய துடிப்பு 140க்கு குறைவாக இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு பாசிபிலிட்டியும் ஆயிருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ரிசல்ட்டும் தந்திருக்கு. அதாவது ஒரு 100ல் 60 பேருக்கு இந்த 140க்கு கீழே, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 148 அந்த ரேஞ்சில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு 150க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு மேக்ஸிமம் பெண் குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே 150க்குள்ளே 148, 150, 149 இந்த மாதிரி கேட்டகரிஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு 60% பேருக்கு ப்ரெக்னன்சியில் அவங்க ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதில் இது மாதிரி அவங்களுக்கு பெண் குழந்தையும் நிறைய பேருக்கு பிறந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஹார்ட் பீட்டை நீங்கள் எப்போ செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 3rd மந்த் ஸ்கேனு, அதுக்கப்புறம் 5 மாத ஸ்கேனு, அதாவது என்டி ஸ்கேன், அனாமலி ஸ்கேனு, க்ரோத் ஸ்கேனு, டாப்லர் ஸ்கேனு அண்ட் ஃபைனல் ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல. இதில் என்ன ரேஷியோவில் இருக்குது குழந்தையோட ஹார்ட் பீட், என்ன அளவில் இருக்குது, எதுலேருந்து எது வரைக்கும் போயிருக்கு, இதை வச்சு பாருங்கள். ஏன்னா எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி ஹார்ட் பீட் அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி குழந்தையோட ஹார்ட் பீட் வச்சு குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு டிசைட் பண்ணுறதுல என்ன ஒரு டிஃபிகல்ட் இருக்குன்னா, சயின்டிஃபிக் ரீசனாக குழந்தை நல்லா ஆக்டிவாக, அதாவது தூங்காமல் நல்லா முழிச்சிட்டு கை கால்களை உதச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் ரேட் அதிகமாக தெரியுமா. அதுவே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் கம்மியாக தெரியுமா. அதனால இதை வச்சு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில்
இது பற்றிய பல கேள்விகளும் இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. 5வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகம் ரொம்ப ரொம்ப பளபளப்பா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலகட்டத்தில ரொம்ப பளபளப்பா இருந்தாங்கன்னா, அது ஆண் குழந்தை. எந்தவித சேஞ்சுமே இல்ல, நார்மலா இருக்காங்க. கருமை நிறம் இந்த மாரி எதுவுமே வரல, நல்ல நார்மலா தான் இருக்காங்க அப்படின்னா, அது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுவுமே எனக்கு தெரிஞ்ச சிஸ்டருக்கு வந்து முகம் ஃபுல்லாமே அவங்களுக்கு பரு வந்துடுச்சு. அதாவது அவங்க வந்து பிஃபோர் பிரெக்னன்சி வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பே அவங்க ஃபேஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கருமை நிறம் அடைஞ்சு நிறைய பிம்பிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது. ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் எப்படி செக்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த முகம் பளபளப்பு தன்மை அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அடுத்தது 6வதுன்னு பார்த்தீங்கன்னா, தலைமுடி அடர்த்தியாக இருக்கிறது. பொதுவாக இது நிறைய பேருக்கு உண்மையானது. எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு முகத்தில் வந்து அதிக பிம்பிள்ஸ் இருந்துச்சு, ஆனால் ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஹெவியான அடர்த்தியான முடி அப்படின்றது வந்தது. அவங்களோட முடி அப்படிங்கிறது ரொம்ப தின்னாக தான் இருக்கும். எலிவாலாட்டம் ரொம்ப குட்டியாக கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் அவங்களுக்கு இருந்தது. ப்ரெக்னென்சி என்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து அவங்களுக்கு முடி வேகமாகவும் வளர ஆரம்பிச்சிச்சு, அடர்த்தி அதிகமாக ஆரம்பிச்சிது. ஆனால் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அவங்களுக்கு வந்து அது அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 இயர்ஸ் வந்து நல்லா அடர்த்தியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக முடி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆண் குழந்தை இருந்தால் தலைமுடி ரொம்ப அடர்த்தியாக வளருது அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி நீளமான முடியமாகவும் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அதை ஆண் குழந்தை அப்படின்றது தான் அர்த்தம். 7வதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கைகள் உலர்ந்து போகிறது. கை எப்போவுமே ட்ரைனஸாக இருக்குது, வரன்னு இருக்குது, ஒரு வறட்சி தன்மையோடு இருக்குது அப்படின்னா அது ஆண் குழந்தை அப்படின்னு தான் அர்த்தம். இது நிறைய பேருக்கு பாசிபிலிட்டியும் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு கை நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கை வந்து ரொம்ப வறட்சியாக உலர்ந்து போய் இருக்குது, ஈரப்பதமே இல்லாத மாதிரி ரொம்ப வரன்னு இருக்குது அப்படின்னா அது வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 8வது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் அதிகமாக இடது பக்கமாகவே தூங்குறீங்க அப்படின்னா, அதாவது லெஃப்ட் சைட் ஸ்லீப்பிங் அதிகமாக தூங்குறீங்க அப்படின்னா அது ஆண் குழந்தை வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லாஸ்ட் 3rd ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு நார்மலாக லெஃப்ட் சைடில் தான் தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய 2nd ட்ரைமஸ்டர்லேயே அதிகமாக நீங்கள் லெஃப்ட் சைட் படுத்தா கம்ஃபர்டபுளாக நல்ல தூக்கம் வருது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இருக்குது, நல்ல நீண்ட நேரம் தூங்குற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது வயிற்றில் ஆண் குழந்தை வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கலாம். 9வதுன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு முன்புறமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு வயிறு அமுங்கின மாதிரி இருக்கும். அதுவே ஒரு சிலருக்கு வந்து வயிறு வந்து வட்ட வடிவமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய வயிறு முன்பக்க வயிறாக இருக்குது அப்படின்னா, இந்த பிக்சரில் காமிச்சிருக்கல அது மாதிரி உங்களுக்கு முன்பக்க வயிறாக இருக்குது அப்படின்னா அது ஆண் குழந்தை வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத உணர்த்தக்கூடியது. 10வது அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்கள் குளிர்ந்து போகிறது. கால்களை பிடிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து குளிர்ச்சியான தன்மை, உங்களுடைய கால் உள்ளங்கால் பாதங்கள் இருக்குது இல்லையா, அது வந்து குளிர்ச்சியாக ரொம்ப குளிர்ச்சியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதே மாதிரி கால்கள்லையும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆண் குழந்தை வளர்கிறத உணர்த்தக்கூடியது. அதே மாதிரி ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கர்ப்பத்தில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா பசி உணர்வு அதிகமாகவே இருக்கும். இது நிறைய பேருக்கு பாசிபிலிட்டிஸ் ஆகிருக்கு. 100ல் 80% பேருக்கு இது ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பை உணர்த்தக்கூடியது. உங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் அதிகப்படியான பசி இருக்குது, ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா அது வயிற்றில் ஆண் குழந்தை வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறி அப்படிங்கிறது. அடுத்தது 12வது அறிகுறி அப்படிங்கிறது சிறுநீருடைய நிறம் அப்படிங்கிறது. உங்களுக்கு நல்ல டார்க் கலரில் யூரின் போகுது அப்படின்னா அது வயிற்றில் ஆண் குழந்தை இருக்கிறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது. இதில் என்னடா கன்ஃபியூஷன், நம்ம எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ யூரின் பாஸ் பண்ணுறீங்க, இப்போ 1 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் நம்ம பாஸ் பண்ணுறப்ப அந்த யூரினுடைய கலர் நார்மல் தண்ணீர் கலரில் தான் இருக்கும். ஆனால் அதுவே வயிற்றில் ஆண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா அது நல்லா எல்லோ கலரில் தெரியும். உங்களுக்கு நார்மலாகவே இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வயிற்றில் ஆண் குழந்தை வளர்ந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் 13வது கருவுடைய அசைவு. சிலர் அவங்களுடைய கர்ப்ப காலகட்டத்தில் அதிகப்படியான அசைவுகளை உணர்ந்தாங்க அப்படின்னா அது ஆண் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தை ரொம்பவும் அசைய ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு சில சயின்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது சொல்லுது. இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆண் குழந்தை வயிற்றில் இருந்தாங்கன்னா அதிகப்படியான அசைவுகளையும் அண்ட் அதிகப்படியான உதைப்பைகளையும் வெளிப்படுத்துவாங்க. இதனால் வலி வர்ற அளவுக்கு கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
முடிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 13 அறிகுறிகளில் ஒவ்வொருத்தவங்க பாடியிலையும் வேறு வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடினா இந்த அறிகுறிகள் இருந்து நிறைய பெண்கள் வந்து ஆண் குழந்தைய பிறந்திருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கால சூழ்நிலை மாற்றமா இல்லை நம்ம ஃபுட்ஸ் வைக்கலான்னு எனக்கு தெரியல. இந்த நம்பப்பட்ட இந்த ஆண் குழந்தைக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த வீடியோ வெறுமனே உங்களுடைய கர்ப்ப காலகட்டத்தில் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு அந்த பூர்த்தி செய்கிற விதமாக தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா அறிகுறிகளும் இருந்தால் தான் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னா கிடையாது. இந்த அறிகுறிகள் இருந்தும் அரிதான வகையில் நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டெலிவரி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்கேன் அண்ட் ரெகுலர் செக்கப் இது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதிகப்படியான தண்ணீர் குடிங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, அன்வான்ட் ஃபுட் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் போதும்னு நினைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் கீழே டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையானது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.